மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறப்பு. அனர்த்தத்தில் பெற்றோரை இழந்த சிறுவர்கள். அரசின் அதிரடி அறிவிப்பு. நிவாரணப் பணிகளுக்காக மற்றொரு உலங்கு வானூர்தியை அனுப்பிய இந்தியா. டித்வா சூறாவளியின் கொடூரம் அதிர்ச்சியளிக்கும் ஐநா அபிவிருத்தி திட்டத்தின் அறிக்கை. பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாகும் திகதி அறிவிப்பு. மலையகத்தில் காணி வேண்டும், இல்லையில் வடக்கு கிழக்கில் குடியேறுவோம். மனோ கணேசன். நாடளாவிய ரீதியில் 800க்கும் மேற்பட்டோர் கைது. மேல்கொத்மலை நீரோந்து பகுதியில் மீண்டும் மழை பெய்து வருவதன் காரணமாக மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக அதற்கு பொறுப்பானவர்கள் தெரிவித்தனர். நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டத்தை சாதாரண மட்டத்தில் பேணுவதற்காக இந்த வான்கதவு திறக்கப்பட்டது. எதிர்வரும் நாட்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மழை எதிர்வுகூறல்களின்படி தற்போது நாட்டின் பிரதான நீர்த்தேக்கங்கள் சிலவற்றில் நீர்மட்டம் குறைக்கப்பட்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்தது. இதற்கமைய அனுராதபுரம் மாவட்டத்தின் நாச்சதுவ, ராஜாங்கனை, தெதுரோயா, ஹம்பாந்தோட்டை, அந்த மாவட்டத்தினுடைய லுணுகம் மேகர, வெகரக்கல மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் சேனாநாயக்க சமுத்திரத்திலும் தற்போது நீர்மட்டத்தை குறைப்பதற்கான நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் பொறியியலாளர் எல்.எஸ். சூரியபட்டாறு தெரிவித்தார். எவ்வாறாயினும் இவ்வாறு விடுவிக்கப்படும் நீரின் அளவினால் தாழ் நிலப்பகுதிகளுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது எனவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது வழங்கப்பட்டுள்ள எதிர்வுகூறலின் அடிப்படையில் எதிர்காலத்தில் மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுவதனால் இந்த நிலைமைகளை கண்காணிப்பதற்காக நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான அலுவலகங்கள் 24 மணித்தியாலங்களும் திறக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகள் தொடர்பில் தொடர்ச்சியாக அறிவூட்டல்கள் மேற்கொள்ளப்படும் என அவர் கூறினார். மேலும் பருவ பெய்ர்ச்சி மழை தற்போது தீவிரமடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளதனால் இது தொடர்பில் அவதானமாக இருப்பது முக்கியம் என்றாலும் நிலவும் நிலைமைக்கு அமைய இதுவரை எந்தவித ஆபத்தான நிலைமையும் ஏற்படவில்லை என அவர் தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்த சிறுவர்கள் தொடர்பில் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி பெற்றோரை இழந்த குறித்த சிறுவர்கள் சமூக நலன்புரி நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவை திணைக்களத்தின் அந்த திணைக்களத்தின் கீழ் பாதுகாக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் இதனை தெரிவித்தார். அதிதீவிர வானிலையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுடைய எண்ணிக்கை தொடர்பான தரவுகளை சேகரிக்கும் பணி மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சிடம் ஒப்படைத்துள்ளதாக அவர் கூறினார். இதேவேளை டிட்வா சூறாவளி ஏற்படுத்திய பேரழிவுகளினால் இலங்கையில் 2,75,000க்கும் அதிகமான சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிட்வா சூறாவளியை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக இந்தியாவிலிருந்து ஒரு MI-17 உலங்கு வானூர்தி இன்றைய தினம் கட்டுநாயக்கவில் உள்ள இலங்கை விமானப்படை தளத்திற்கு வருகை தந்தது. பராமரிப்பிற்காக 2 MI-17 உலங்கு வானூர்திகள் இந்தியாவிற்கு திருப்பியதை தொடர்ந்து இந்த பணி நிறுத்தப்பட்டது. அந்த உலங்கு வானூர்திகள் 270 பேரை மீட்டு சுமார் 50 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை வழங்கின. புதிதாக வந்த உலங்கு வானூர்தி 14 பேர் கொண்ட இந்திய விமானப்படை குழு பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தொடர்ந்து உதவுவதற்காக ஸ்ரீலங்கா விமான பணியாளர்களுடன் இணைந்து செயல்படும். நாட்டின் ஒட்டுமொத்த நிலைமை மேம்பட்டுள்ளதனால் நிவாரண முயற்சிகளை ஆதரிக்க இந்த உலங்கு வானூர்தி போதுமானது என்று இந்திய உயர்ஸ்தானி காரியாலய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். 25 மாவட்டங்களை பாதிக்கும் வகையில் இலங்கையை தாக்கிய டித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் குறித்து ஐநா அபிவிருத்தி திட்டம் புதிய அறிக்கையொன்றை வெளியிட்டது. இதற்கமைய அவர்களுடைய புதிய புவியியல் பகுப்பாய்வின்படி புயலால் ஏற்பட்டுள்ள வெள்ள நீர்
1.1 மில்லியன் ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பை பாதித்துள்ளமை கண்டறியப்பட்டது. இதன்படி நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 20% அல்லது 1/5 நீரால் மூழ்கியுள்ளதுடன் வீடுகள், உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் டிட்வா சூறாவளி காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 2.3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் அரைவாசிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் எனவும் ஐநா அபிவிருத்தி திட்டம் தெரிவித்தது. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்ட மேல், வடக்கு, கிழக்கு, சப்ரமுகோ, வடமத்திய மற்றும் தென் ஆகிய மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளை எதிர்வரும் 16ஆம் தேதி மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்தது. நாட்டில் உள்ள 10,076 அதற்கமைய 9,929 பாடசாலைகள் எதிர்வரும் 16ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு களுவிவு தெரிவித்தார். இதற்கமைய 2025ஆம் ஆண்டின் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் இந்த மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மீண்டும் தொடங்கும் என்றும் முஸ்லிம் பாடசாலைகள் 2026ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 2ஆம் தேதி வரை இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை பாதித்த பேரிடர் சூழ்நிலை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகளை மீண்டும் திறப்பது தொடர்பிலான சுற்றறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளது. அதன்படி மாகாண மட்டத்தில் பாடசாலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகள் 16ஆம் தேதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. இதற்கமைய ஹாபோது உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள அனைத்து பாடங்களும் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் குறித்து இன்னும் சரியான தகவல் கிடைக்கவில்லை என்றும் அவர்களை பாடசாலை மையங்களுக்கு அழைத்து செல்ல அவர்களின் தகவல்கள் தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்ட தமிழ் மக்களுக்கு காணி உரிமை அவசியமானது. இந்த நிலையில் மண் சரிவு இல்லாத பாதுகாப்பான சாலையோர இடங்களில் அவர்களுக்கு காணி தர வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவராக இருக்கக்கூடிய மனோ கணேசன் தெரிவித்தார். மண் சரிவால் பாதிக்கப்பட்ட நாவலப்பிட்டிய தொலஸ்பாக்கி தோட்டத்திற்கு சென்ற போதே அவர் இதனை கோரினார். எனினும் அரசாங்கம் அதனை தர மறுக்குமானால் வடகிழக்கில் குடியேற விருப்பமா என்று கூடியிருந்த மக்களிடம் அவர் கேள்வி எழுப்பினார். பாதிக்கப்பட்ட மக்களும் தாம் தயார் என்று தமக்கு சொந்த காணியை வேண்டும் என்று கூறினர். இந்த நிலையில் அரசியல்வாதிகள் அல்லாத புலம்பெயர் தமிழ் நண்பர்கள் காணிகளை தருவதாக தனக்கு சொல்கின்றார்கள். அவர்கள் அவற்றை தந்தால் மலையக மக்களிடம் அவற்றை ஒப்படைக்கப் போவதாக மனோ கணேசன் தெரிவித்தார். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட முழு நாடும் ஒன்றாக என்ற தேசிய செயற்பாட்டின் போதைப்பொருள் சுற்றி வளைப்பின் போது 868 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. இந்த போதைப்பொருள் சுற்றி வளைப்பின் போது 869 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 6 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.